காராமணி துவட்டல் அல்லது பிரட்டல் தான் ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான காராமணி துவட்டல் எப்படி செய்யலான்ட்டு வாங்க பார்க்கலாம். துவட்டல் எப்படி செய்யலாம்னா ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சோம்பு வெட்டி போட்ட பூண்டு கருவேப்பிலை வெங்காயம் சேர்த்து நல்லா இப்போது வதக்கி விட்டுடலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க காராமணியை போட்டுடலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இதில் அதிகமான நார்ச்சத்து இருக்கிறதுனால இது சாப்பிடும்போது ரத்தத்தில் சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்துது. அதனால் காராமணி நீங்கள் எல்லாருமே நல்லா சாப்பிடுங்க. முக்கியமாக சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க இதை சாப்பிட்றப்போ சுகரை கண்ட்ரோல் வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லை, இது விட்டமின் பி இருக்கிறதுனால அதிகமான இரும்பு சத்து இருக்குது. இது எலும்புக்கு ரொம்ப நல்லது. அப்படி நீங்கள் நம்பலைன்னா நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். நிறைய ஆரோக்கியம் இதில் இருக்குது. இப்போ இதோட மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு அரை வேக்காடு வந்த பிறகு காரத்தூள் மல்லித்தூள் சேர்த்து நல்லா காராமணியை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் துவர்ப்பு சுவை இருக்கிறதுனால இந்த மசாலாலாம் சேர்க்குறப்போ துவர்ப்பு சுவை இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு. இப்படி மசாலோட மிக்ஸ் ஆகிட்டு வந்த பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா காராமணியை வேக வச்சிடலாம். இந்த தண்ணியில் நல்லா வற்றி இந்த மாதிரி வந்துச்சுன்னா சூப்பரான காராமணி பிரட்டல் ரெடி ஆகிடும். இப்போ ஒரு டேஸ்டான ஹெல்த்தியான காராமணி பிரட்டல் ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.